நீங்களா எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன கேள்வி மாப்பிள்ள இது? என்னது மாப்பிள்ள நான் கூப்பிட்டீங்க? என்ன ஏதோ மாப்பிள்ளன்னுலாம் சொல்லி புதுசா கூப்பிடுறீங்க? நாம 2 பேரும் எப்பவும் பரம எதிரிங்க தான். நமக்குள்ள எப்பவும் இந்த உறவு முறைன்றதே இருக்காது. அப்படி எதுவும் இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உண்மைய மாத்த முடியுமா மாப்பிள்ள? எங்க மக உங்க வீட்ல இருக்கா. இந்த சமூகத்துல அவ உங்களுடைய பொண்டாட்டி. அதனால நீங்க என்னதான் மறுத்தாலும் நீங்க எங்களுக்கு மாப்பிள்ள தான். வேண்டாம். இங்க வந்து இந்த மாதிரி அதிக பிரசங்க வேலை பண்ணாதீங்க. நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. உங்களையும் என் பொண்ணையும் எங்க வீட்டுக்கு அழைக்கலான்னு வந்திருக்கோம். உங்க பொண்ணு உங்களுக்கு வேணும்னா நீங்க இவ்வளவு தூரம் சீர் வரிசையெல்லாம் எடுத்துக்கிட்டு வரணும்ன்ற அவசியமே கிடையாதுங்கிற. ஒரே ஒரு போன் பண்ணிருந்தா நானே அனுப்பி வச்சிருக்க போறேன். அம்மா, இவங்க எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாங்கல்ல, அதை கொடுத்து அனுப்பி வைங்கம்மா. வீட்டுக்கு அழைக்கிறது மட்டும் இல்ல மாப்பிள்ள, உங்களுக்கும் எங்க பொண்ணுக்கும் முதலிரவு அரேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறோம். அப்ப இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல அத்தை. இன்ஃபேக்ட் இந்த வார்த்தையை போன் பண்ணி சொல்லிருந்தீங்கன்னா உங்களை நான் வேற லெவல்ல வரவேற்றிருப்பேன்ல. அம்மா, என்னையும் பூமியும் தடவை அழைச்சிட்டு போறதுக்கு வாட்டியா நம்ம வீட்டுக்கு மாமனார் மாமியார்லாம் வந்திருக்காங்க. அம்மா, உள்ள கூட்டிட்டு போங்கம்மா. சரிடா. வாங்க அண்ணே, எல்லாரும் உள்ள வாங்க. வா வாங்க.